இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியலையா? டெல்டாக்காரன் சொல்றாரு, விவசாயிகளோட நெல்ல கொள்முதல் பண்ணி ஊழல் முறைகேடு செஞ்சு இப்படி ஒரு சூதாட்டம் நடக்குது. முதலமைச்சருக்கு அதுல பங்கு இல்லையா? இல்ல பங்கு இல்லைன்னா அவர் கண்டிக்க வேண்டாமா? பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? இல்ல நான் பணத்தை விடுவிப்பேன், நீங்க அரசாங்கம் பொறுப்பேற்கும், முதலமைச்சர் நான் கொள்முதல் பண்ண நெல்லுக்கு பொறுப்பேற்பேன் சொல்ல வேண்டாமா? இது யாரிடம் சென்று நீதி கேட்பது? வாயே திறக்காம டெல்டாக்காரன் நாங்களும் வாக்காளன் தேர்தல் காலத்திலே நாங்களும் சொல்ல தெரியுமில்ல எங்களுக்கு. மாநில அரசு தான் கொடுக்கணும். மத்திய அரசு திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. இது மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இவங்க தான் அமருதீன் ஷேக்தாவூத் என்கிற ஒரு தனிநபரை எந்த கட்டமைப்பும் இல்லாத, கொள்முதலுக்கான பண பரிவர்த்தனைக்கான தகுதியும் இல்லாத ஒரு தனியார் நிறுவனத்தை இந்த கொள்முதல்ல NCCF என்கிற பெயர்ல NCCF ஓட இடைத்தரகு ஒப்பந்தம் போட்டதா NCC மண்டல மேலாளர் நேரடியாக சொன்னாரு. அதுவும் எங்களுடைய ஊடகத்துல எங்களுடைய முகநூல் எல்லாம் நேரடியாக அவர் சொல்ற கருத்தே வந்திருக்கு. இது தமிழ்நாடு அரசு தான் இவரை கொண்டாந்து புதுப்பிச்ச தவிர எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்கிட்ட பணமும் கிடையாது, கணக்கு வரவு சொல்லும் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு சொன்ன பிறகு இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசு எதோ வேணுமானு சொல்லிட்டு போ, விவசாயிகள் வீதியில கிடந்து செத்துட்டு போ, எனக்கு என்ன, நான் டெல்டாக்காரன்.